தலைநிமிர செய்யும். ஒரு நாள் எறும்பும் பறவையும் தங்களுக்குள் பந்தயம் வைத்துக் கொண்டனர். யார் முதலில் போய் அந்த மலை உச்சியை தொடுவது என்பதுதான் அந்த பந்தயம். பறவை எறும்பை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு கொஞ்ச நேரத்திலேயே பறந்து மலை உச்சியை தொட்டது. மலை உச்சிக்கு போன பறவை மேலே இருந்து கீழே வரும் எறும்பை தேடி சென்றது. அப்பொழுது எறும்பு மலை அடிவாரத்தில் இருந்து பாதி தூரம் கூட கடக்கவில்லை. உடனே பறவை எறும்பை பார்த்து சொன்னது, எனக்கு முதல்லயே தெரியும், வெற்றி எனக்கு தான். ஒரு சின்ன எறும்பு பறவை கூட போய் போட்டி போடலாமா அப்படி என்று கேள்வி செய்தது. எறும்போட விடாமுயற்சி அந்த மலை உச்சியை போய் எப்படி அடைய வச்சதுன்னா, எறும்பு பறவை ஜெயிச்சிருச்சு, அதனால நான் பாதியோட திரும்பி போயிடுறேன்னு போகல. அதனோட இலக்கு பறவை ஜெயிக்கிறது கிடையாது, அந்த மலை உச்சியை அடைவது. அதனால அது விடாம தொடர்ந்து முயற்சி செய்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மலை உச்சியை அடைந்தது. அந்த பக்கமா பறந்து போன பறவை எறும்பை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது. உடனே எறும்பு பறவையை பார்த்து சொன்னது, வெற்றி எல்லாருக்கும் பொதுவானது. சிலருக்கு சீக்கிரமாக கிடைக்கும், சிலருக்கு தாமதமாக கிடைக்கும். எறும்பு சொன்னது சரிதானே? ஆம் பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். கடவுளின் பிள்ளைகளான நீங்கள் அனைவருமே அழகானவர்கள், அறிவானவர்கள். யார் முயற்சி செய்து அவர்கள் திறமையுடன் செயல்படுகிறார்களோ அவர்கள் இலக்கை அடைந்து வெற்றியாளர்களாக கருதப்படுகிறார்கள். மூங்கில்ல ஒரு வகை உண்டு. 5 வருடங்களாகும் அந்த மூங்கில் முளைத்து வருவதற்கு. 5 வருடங்களாக வெளியில் முளை தெரியவே தெரியாது. 5 வருடமா பூமிக்கு அடியில தனக்கு தேவையான சத்து